இங்க வயசான தாத்தா பாட்டி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா இருக்காங்க. இந்த தாத்தாவுக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்துல கால் உடைஞ்சிருது. அவர் இந்த வயசு வரைக்கும் இந்த பாட்டி தான் பாசமா பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்க திடீர்னு ஒரு நாள் அந்த தாத்தா இறந்து போயிடுறாரு. இதை நினைச்சு கவலையிலேயே அந்த பாட்டியும் இறந்து போயிடுறாங்க. பார்த்தா இந்த பாட்டி இப்ப மேலோகத்துல சொர்க்கவாசல்ல இருக்காங்க. அங்க சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூமியில வாழும்போது எந்த வயசுல வாழ்ந்த வாழ்க்கைய மறுபடியும் சொர்க்கத்துல வாழ ஆசைப்படுறீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க எந்த வயசை கேக்குறாங்களோ அதே வயசுக்கு மாத்தி அவங்கள சொர்க்கத்துக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி இந்த பாட்டி கிட்ட கேட்கும்போது இவங்க புருஷன் கூட வாழணும், அவர் இந்த சொர்க்கத்துல இருக்காருன்னு விசாரிக்கிறாங்க. சிஸ்டம்ல செக் பண்ணி பார்த்தா அவரும் சொர்க்கத்துல தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கும் இவங்க கூட வாழதான் பிடிச்சிருக்குன்னு ஏற்கனவே ரெக்கார்ட்ல இருக்கு. சோ 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஆசை இருக்கிறதுனால இந்த பாட்டி அவர்கிட்டயே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்காக எந்த வயசுல உள்ள போக ஆசைப்படுறீங்கன்னு கேக்குறாங்க. இதுல ஒரு டைம் சூஸ் பண்ணிட்டா உள்ள போனதுக்கு அப்புறம் வயசை மாத்த முடியாது. சோ பாட்டி இத பத்தி நல்லா யோசிக்கிறாங்க. அப்ப அவர் சாகறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வருஷம் உங்க கூட இதே மாதிரியே வாழணும்னு சொல்லிருப்பாரு. சோ இதே 80 வயசு பாட்டியாவே உள்ள போறேன்னு சொல்லிடுறாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே 80 வயசு பாட்டியாவே சொர்க்கத்துக்குள்ள அனுப்பிடுறாங்க. அங்க போய் பார்த்தா பூமியில இருக்கிற மாதிரியே பச்சை பசேல்னு புல்வெளி, லக்ஸரியான வீடு நிறைய இருக்கு. அதுல இவங்க வீட்டை கண்டுபிடிச்சு காலிங் பெல் அழுத்தினதும் அவர் உள்ள இருந்து வெளியில வராரு. அதை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவர் கால் உடையறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை தான் ஆசைப்பட்டு சூஸ் பண்ணிருக்காரு. சோ அவர் 35 வயசுல இளமையா இருக்காரு. இந்த பாட்டி 80 வயசு சூஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சு உள்ள வந்து வருத்தப்படுறாங்க. ஆனா அவர் வயசை பத்தி கவலைப்படாம எந்த வயசா இருந்தாலும் நீதான் வேணும்னு சொல்லி அவங்கள பாசமா வச்சுக்கிறாரு.